இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜங்குக் ஆர் நியூ கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அது டேக் கான்செப்ட் ஓகேவா? பட் மெயின் கேரக்டர் அது மெயின் லீட் வந்துட்டு இதில் நம்ம ஜங்குக் தான். அண்ட் டேங்குன்னு சொல்ல முடியாது, அவர் முக்கியமான கேரக்டர் தான். பட் இருந்தாலும் ஜேகே தான் ஓகேவா? அண்ட் இப்போ ஜஸ்ட் இமேஜினேஷன் ஆர் பேசிஸ் ஸ்ட்ரைட் கான்செப்ட்குள்ளே போயிடலாம்டா. ஸோ இன்ட்ரோலாம் எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரைட் கான்செப்ட்குள்ளே போயிடலாம். அண்ட் ஒன் மோர் திங் தான், பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்சுன்னா ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் கேட்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு ஹெட்செட் மஸ்ட் ஓகேவா, ஹெட்செட் போட்டுக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஸோ இப்போ அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஸ்டார்டிங் செல்லே வந்துட்டு என் ஆஸ்திரேலியா தான் காமிக்கிறோம். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு கால் வருது. ஸோ அந்த பொண்ணு அட்டெண்ட் பண்ணிட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கேன், என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மாப்பிள்ளையா பார்த்து வையே நான் வந்து கட்டிக்கிறேன், கல்யாணத்துக்கு 2 நாள் மட்டும் சொல்லி அனுப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு காலில் பண்ணிட்டு ஸோ கட் பண்ணிடுது ஃபோனு. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு பேசுகிறது வேற யாரும் இல்லை, அந்த கேர்ளோட, அதாவது அந்த லேடியோட மம்மி தான். ஸோ கேர்ள் கிடையாது, லேடி ஓகேவா? ஸோ ஒரு உமன் ஓகே. ஸோ ஒரு மிடில் ஏஜ், ஒரு எங்கள் ஏஜ் தான். அவன் இருக்கிற காலில் வெறுப்பேற்றுறாங்க அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பக்கம் அது வேறு யாரு கிடையாது, கிரேட் கிம் வயன் தான். ஸோ கிம் வயனா வந்துட்டு கானில் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு வேறு பொழப்பே இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு கானில் கத்திட்டு இருக்கான். ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் லேட்டர் ஸோ வந்துட்டு அவங்க அம்மா அடுத்த வாரம் கல்யாணம் வர முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அடுத்த வாரம் கல்யாணமா எப்போ அப்படின்ற மாதிரி கேட்க, செவ்வாய்க்கிழமை அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்றைக்கி என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ அடுத்த வாரங்கிறது ஒரு 3 days லேட்டர். நான் விளாட்டுக்கு சொன்னேன் மாப்பிள்ளை பார்த்துட்டியா எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், நான் கல்யாணம்லாம் வேணாம், எனக்கு கோயிலுக்குலாம் வரமாட்டேன்னுமா சொல்ல, அதெல்லாம் தெரியாது, உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, மேரேஜ் பண்ணிக்கிற வர்ற அவ்வளோதான், நீ சொன்னால் பார்த்தாச்சு வந்துருந்தா ஆகணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா மிரட்டுறாங்க. ஸோ என் தலைவிதி அப்படி சொல்லிட்டு இவன் தலை வச்சுட்டு வந்து தொலைகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து இப்படியே அவன் அப்படியே ஒர்க்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான், ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் என் கொரியாவை காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்கான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும். ஸோ பேக் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு போகலாமா சியான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ வந்துட்டு அந்த சியான் வந்துட்டு ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறான். ஸோ ஃபேஸில் ஸ்மைலே கிடையாது. ஸோ வந்துட்டு அப்படியே நோட் பண்ண அப்படி சொல்லிட்டு வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்தால் வந்துட்டு மேரேஜ்க்கான ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கேன், அதாவது ரூம் விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஸோ பார்த்தா வந்துட்டு சிக்கியோட அம்மாலாம் அங்கே தான் வந்துட்டு இந்த பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லிட்டு ஸோ ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. அப்படின்ற மாதிரி வந்துட்டு செக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு கிளம்பிட்டியா செக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, பத்திரம்டா என் மருமகளை பத்திரமா பார்த்துக்கோ, சரியா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜெய்கிட்ட சொல்ல, ஸோ வந்துட்டு அப்போது ஜானோட மைண்ட் வாய்ஸு ஸோ வந்துட்டு இப்படி ஒரு கேவலமாக ஒரு ரியாக்ஷன் மாதிரி விட்டுட்ருக்காது, அவங்க அத்தை இப்படி பார்த்துட்ருக்கா ஜானம். ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு இப்படி நின்றுட்டுருக்கு. ஸோ டேங்கு வரான். வந்துட்டு கிளம்பிட்டியாடா ஜெக்கே அப்படின்னு கேட்காமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா பார்த்து போயிட்டு வா, எனக்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி டேங்க சாரி டேங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குடா உன் மேரேஜ்க்கு இருக்க முடியாதுல்ல சாரிடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒரு கேடு மேரேஜ், ஸோ நீ போயிட்டு வா, நமக்கு வந்துட்டு ஜானோட ஹெல்த்து தான் முக்கியம், நீ போயிட்டு வா வந்துட்டு சரியானா சரி அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜிக்கோடமும் ஒரு வில்லத்தனமாக ஒரு ஸ்மைலு. ஸோ ஜியான் வந்துட்டு நினச்சி பார்க்குறேன் எதுக்கு இந்த ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜியான் அம்மா மைண்ட் வாய்ஸ், ஜேகேவோட அம்மா மைண்ட் வாய்ஸு நல்ல வேலை போகிறா, இந்த ஒன்றும் இல்லாத வேலை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒரு வேலையாக போயிடா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சந்தோஷம் தான் பட்டுட்ருக்காங்க சுஜிக்கோட அம்மா. ஸோ இவங்களும் கிளம்பி போயாச்சு. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு ஆஃப்டர் 2 days ஸோ இன்னும் கொரியா பக்கம் ஆனாக்கான ஆஸ்திரேலியாவில் இருந்தோம். ஸோ வந்துட்டு அது கிம் தான் இன்னும் வரல. ஸோ கிம்மோட அம்மா கால் பண்ணுறாங்க, கிம்கி எங்கடி இருக்கு, நாளைக்கு உனக்கு கல்யாணம் அப்படின்னுமா சொல்ல, ஐயோ கல்யாணம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா, மறந்துட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, மறந்துட்டியா ஒழுங்காக வந்து சரி வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வரலாமா எனக்கு கொரியாக்காரவே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லி செருப்பு வெய்யும், வரையா இல்லையா, நீங்கள் வரையா இல்லை நாங்கள் வரோம் அப்படின்னு மாதிரி அவங்க அம்மா வரேன் தாங்க சொல்லிட்டு இவ்வளோ ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஸோ கிளம்பிடுறான். ஸோ விடிஞ்சால் மேரேஜு. ஸோ அது நான் அடுத்த நாள். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஆகுது. ஓகே அப்படி சொல்லிட்டு கொரியாவை ரீச் பண்ணியாச்சு. ஸோ ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நைட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு வந்தோடனே அப்படி டயரில் படுத்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலைல எழுப்பிட்டுருக்காங்க அவங்க அம்மா, எந்திரி உனக்கு மேரேஜ் செடி இன்றைக்கி ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு பியூட்டிஷியன்லாம் ஸோ வந்துட்டு மாப்பிள்ளை யார் எதுவுமே தெரியாது இங்கே கிம்முக்கு, பட் ரெடி ஆகிட்டா இருக்கா. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு நம்ம டேங்கு தான். ஸோ அவனுக்கு பொண்ணு யார் எதுவுமே தெரியாது. ஸோ வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணாங்க அவ்வளோதான்.
ஸோ சொல்லவே இல்லை. ஸோ வந்துட்டு ஜேகேவோட அம்மா தான் பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. சர்ப்ரைஸ்டா அப்படி சொல்லிட்டு சொல்லி வச்சுருப்பாங்க. ஈவன் இது ஜேகேக்கும் தெரியாது, ஜான் யாருக்குமே தெரியாது. ஸோ டேக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து சர்ப்ரைஸ் பிளான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரெடிலாம் பண்ணியாச்சு இந்த பக்கம். ஸோ கிம்மும் ஸோ அப்போ வந்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு கிம் அவங்க டேட் ஹேண்டை பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி போயிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கவே இல்லை. ஃபேஸை கீழே கொஞ்சமாக தான் இருக்கா. அந்த பக்கம் க்ரூமா நின்றுட்டுக்கிட்டேவும் ஃபேஸை பார்க்கல. ஏன்னா குனிஞ்சிருக்கால. ஸோ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கனால அவனுக்கு தெரியவும் இல்லை ஃபேஸே. அண்ட் வந்துட்டு நெட்டு ஷால்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல. ஸோ நெட்டு அந்த மாதிரி ஃபேஸில் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுத்தமாக ஃபேஸே தெரியல. சரி வரட்டும், நம்ம தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு மாதிரி வந்துட்டு டேர்ன் நெஸ்ட் இருக்கான். ஸோ வந்துட்டு அவனுக்கு மேரேஜ் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ரீசனுக்காக தான் அவன் மேரேஜ் பண்ணிக்கவே போகிறான். அண்ட் வந்துட்டு ஸோ உங்களை கூட்ட வந்து டேம் நிற்க வைக்கிறாங்க. அதாவது கிம்மை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ கிம்மை நிற்கிறான். ஸோ இன்னமும் அப்படின்னு வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அவளுக்கு வந்துட்டு பார்க்கலாமா வேணாமா அந்த மாதிரியே இருக்குது. ஸோ நெட்டு வேறு போட்டிருக்கானுங்க. ஸோ அப்படின்ட்டு சைடில் கூட பார்க்க முடியாத லெவலுக்கு ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு சரி ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு எதுவுமே கேட்க கிடையாது. அதாவது வந்துட்டு கிம் வந்துட்டு எதுவுமே பார்க்கல. அண்ட் வந்துட்டேவும் எதிர்பார்க்கலாம். சரி இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல. ஸோ இப்போ தான் வந்துட்டு கிம் அவளோட ஹெட்டை வந்துட்டு அப் பண்ணி பார்க்குறான். இப்போ தான் வந்துட்டு டேவும் ஃபேஸை பார்க்குறான். 2 பேருக்கும் ஃபேஸை பார்த்துட்டு அப்படி ஒரு ஷாக்கு. டேவோட ஃபேஸ் அவ்வளோ ஒரு கேவலமாக ரியாக்ஷன் மாறுது. இவ்வளோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இவனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவன் ஃபேஸு கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. ஸோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு டே அப்படி லிட்ரலி எதுவுமே தெரியாமல் பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே ப்ரீஸ்ட்டை வந்துட்டு கிஸ் பண்ணப்பா ப்ரைடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே திரும்ப இந்த ப்ரீஸ்ட்டை தான் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்ருக்க. ஸோ ப்ரீஸ்ட் என்ன இல்லை அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் ஏன் மூஞ்சில் இல்லை அந்த பொண்ணு தான் கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ வந்துட்டு இவனுக்கு வெறி சரியான வெறி. ஸோ அவன் போயிட்டு வேண்டா வெறுப்பாக வந்துட்டு ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ்ஸு கொடுக்குறான். ஸோ அப்படியே அந்த கிஸ்லேயே தெரியுது அது எனக்கு எவ்வளோ ஒரு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது. அவன் வந்துட்டு இவ்வளோ கேவலமாக கிஸ் பண்ணியிருந்தாலும் இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. கருமும் கிஸ்லாம் பண்ணி தொலைஞ்சிட்டானே சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது இங்கே கிம்முக்கு. ஸோ அப்படியே ஃபேஸ் கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாது. அவன் செம்ம கானில் இருக்கான். ஸோ உங்கள் அம்மா அவனை பார்க்குறான். இதான் நீ சொன்ன சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸு நல்லா பண்ணிட்டமியான் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போயாச்சு. அப்படியே இந்த பக்கம் கேனடாவில் காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அப்பாயின்மெண்ட்காக கிம் ஜானும் ஜேகேவும் நின்றுட்டுருக்காங்க, உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ ஜானு வர சொல்லுங்கள் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஜானும் ஜேகே உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு ரிப்போர்ட் எல்லாம் அந்த டாக்டர் பார்த்துட்ருக்கார். ஸோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை அவர் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு 90% வாய்ப்பு இருக்குது. பட் அந்த 90%ம் அவங்க ஸோ ஜான் ட்ரை பண்ணால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகே இவன் ட்ரையே பண்ண மாட்டாளே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் தலைப்பழம் அடிச்சிட்ருக்கான். நானும் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டு அவள் பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவனுக்கு அப்படி கண்ணெலாம் கலங்குது. ஸோ டாக்டருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ நான் என்ன தான் பண்ணாலும் அவங்க ட்ரை பண்ணால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்ருக்கான். ஜான் எதுவுமே சொல்ல கிடையாது. அவள் வாழ பேசுவான்னு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்பாயின்மெண்ட்லாம் முடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு ஜேகே பார்த்த வரைக்கும் எல்லா டாக்டரும் இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஜானு ஜேகே பட்டு அப்படியே ஒரு வயசுலேயே தெரியுது இதை தானடா எல்லாரும் சொல்கிறாங்க, நீ இன்றைக்கு புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ அந்த ஐஸ் அந்த ஐலேயே புரியுது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றது. நீ அனுப்பி பண்ணு, நீ ட்ரை பண்ணுடி அப்படின்ற மாதிரி அவன் கெஞ்சுறான். ஸோ வந்துட்டு ஜான் இல்லை அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டுறான். ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டும் போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ளைட்டு. ஸோ இவங்களும் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ளைட்டு வந்தாச்சு. அது ஃப்ளைட்டு இன்னும் ஏற கிடையாது. ஸோ ஃப்ளைட்டுக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க. அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கொரியாவில் காமிச்சோம் அப்படின்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே வந்துட்டு டேங்க் செம்ம காலம் நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் கிம் மட்டும் ரெடி ஆகிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு டேங்க் செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடும். உனக்கு எவ்வளோ தைரியம், நீ எவ்வளோ தைரியம் தான் என்ன மேரேஜ் பண்ணி போகணும், நீலாம் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த பக்கம் கிம்முக்கும் செம்ம காண்டு. கிம் வந்துட்டு நானும் அவனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்குலாம் ஒன்று ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த அவசியம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ மாற்றி 2 பேரும் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ வார்த்தைக்கு வர்க்கத்த வந்துட்டு நீலாம் பொண்ணா, நீலாம் ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் நீ மன்னிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் உனக்கு ஒரு வருஷத்தில் அடுத்த ஆனிவர்சரி ஒன்று கொண்டாடுவாங்கல்ல, அதுக்குள்ளே நான் அந்த வீட்டோட துரத்துறேன்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடு, டிவோர்ஸ், நான் கிளம்பி போயிடுறேன், அவங்க கூட வாழணும் அப்படின்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிம்மும் வந்துட்டு பேசிட்டு அவள் போயிட்டு பெட்டில் ஒரு கார்னரில் படுத்துக்கிறான். பாட்டி ஏன் போய்ட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் படுப்ப எந்திரி அப்படின்னு சொல்ல, நீ டைவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சொல்ல நான் எழுந்திரிறேன், இப்போ நான் அங்கே தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அவள் வாட்டில் படுத்துட்டா. ஸோ காலில் போய்ட்டு சோஃபாவில் படுத்துக்கிறேன், இந்த சனி பக்கத்தில் யார் படுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு படுத்த கிம்முக்கா கண்ணன் தரையாக கண்ணீர் கொட்டுது. அவளால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ பயங்கரமாக அழுகுறான். சைலண்ட்டாக சவுண்டே இல்லாமல் அழுகு. இந்த பக்கம் டேவும் மேலே காலில் செம்மையாக அப்படி திட்டிகிட்டே வந்துட்டு இதெல்லாம் மனுஷியாக சொல்லிட்டு அவனுக்கே ஒரு மாதிரி அவனுக்கே சம்திங் கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அவன் அப்படியே படுத்து தூங்கிடறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஃப்ளைட் ஏறி இந்த பக்கம் இவங்களாம் அரைவாயாச்சு. ஸோ வந்துட்டு பொண்ணு யார் எதுவுமே தெரியாது இல்லையா, ஜேகேக்கும் சரி ஜானுக்கும் சரி. ஸோ அவங்க ஈகராக உள்ளே வராங்க. ஸோ ஜான்லாம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபை பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஹாப்பியாக வந்துட்டுருக்கான். ஸோ வந்துட்டு இந்த பக்கம் டேங் வந்துட்டு கிளம்பிட்டான் ஆஃபீஸ்க்கு. ஸோ அவன் வெளியே வரான். பார்த்தா வந்துட்டு ஜேக்கும் ஜானும் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிட்டு என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொல்ல, எப்போயும் போடலான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஸோ 90% அதே 90% இவன் ட்ரை பண்ண மாட்டான்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு இவங்கெல்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ வந்துட்டு அதனால தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு ஜான் எதுவுமே பேசலை, அப்படி சைலண்ட்டாக இருக்கான். சரி எங்கே உன் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகே. ஸோ யார் அந்த ஒய்ஃப் அப்படின்னு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேவோட ஃபேஸ்லாம் மாறுது. சங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இந்த பக்கம் வந்து கிம்மோ வெளியே வரான். கிம்மோ பார்த்ததும் அப்படியே ஜேகேலாம் ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். அண்ட் ஜான்லாம் ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. ஸோ அவருக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்கி போச்சு. ஸோ பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ ஜேக்கும் பட்டு பின்னாடியே போயிடுறான். ஸோ ஜானை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. இவன் இங்கே நான் பண்ணுறாடின மாதிரி சொல்ல, என் தம்பியோட பொண்டாட்டி இங்கே தான் இருப்பா, வேறு எங்கே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்ருக்கு. என்ன கன்றாவே கருமம் சொல்லிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமாக கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு கிம்மு வந்துட்டு அவன் வந்துட்டு அங்கே ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு அவள் வந்துட்டு சிவா வந்திருப்பா. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு அவளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுற மாதிரி பிளானு. அண்ட் வெல் செட்டிலான ஃபேமிலி தான். ஸோ ஒரு நல்ல ஒரு பில்லியனர் ஃபேமிலி தான் கிம்மோட ஃபேமிலி. அண்ட் வந்துட்டு ஸோ இந்த ஹீரோஸோட ஃபேமிலியும் அப்படி தான். ஸோ இந்த பக்கம் ரூம்குள்ளே ஸோ வந்துட்டு போன ஜான் தேம்பி அழுதுட்ருக்கான். ஸோ ஜேகே போயிட்டு அழாது ஜான் அப்படின்ற மாதிரி அவன் கண்ணெலாம் கலங்கிடுச்சு. அழுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் சமாதானப்படுத்துகிறான். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுறான். ஜேகேக்கும் கிம்மால் செம்மையாக கோவருது. பட் அண்ணனோட ஒய்ஃபாக போயிட்டாலே என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக ஆகிட்டான். ஸோ இப்படியே வந்துட்டு டேஸ்லாம் டைம்லாம் போகுது. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஜானோட லைஃப் எப்படின்னா வந்துட்டு ஸோ வந்துட்டு ஜேகேவோட அம்மா வந்துட்டு ஜானை சுத்தமாக வந்துட்டு வெறுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக ஜானை பிடிக்காது. லிட்ரலி ஜேகே இல்லாத டைம் அந்த வீட்டில் ஜான் ஒரு மெய்ட மாதிரி தான் இருக்கா. ஸோ எல்லாருக்கும் A to Z இவ மட்டும்தான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா. ஸோ ஜேகே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதாவது ஏர்லி மார்னிங் 4 o'clock ஏஞ்சு ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு 4 பேர் இருந்திருப்பாங்க. அதாவது வந்துட்டு ஜேகேவோட ஃபாதர், தென் ஜேகே அண்ட் டேங் அண்ட் ஜான், சென் அவங்க மம்மி இருந்திருப்பாங்க. ஸோ அதாவது அப்போ ஓகேவா, ஸோ 5 பேர் ஓகே மொத்தமாக. அண்ட் வந்துட்டு ஜானை கணக்கில் சேர்த்துக்கூடாது. ஸோ அவங்க அந்த ஜேகேவோட ஃபேமிலி மட்டும், அதாவது ஜேகேவோட அம்மா அப்பா அண்டு டேங், ஸோ இவங்க மட்டும்தான். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு டிஷ் பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மத்தியானத்துக்கு அப்புறம் தான், நைட்டுக்கும் அப்படி தான் அவங்க அம்மா கொடுமை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ லேட் நைட் ஒரு 10 o'clock ஒரு 11-12 தான் தூங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஸோ ஜேகே சீக்கிரம் வந்துட்டானா அவன் வந்துட்டு அவன் வர டைமிங்க்கு அவ்வளோதான், ரூமுக்குள்ளே போயிடலாம், வெளியே வர தேவை கிடையாது. ஸோ 10 o'clock போயிடலாம். அண்ட் ஜேகே வரல அப்படின்னா வந்துட்டு நைட்டு 12 மணிக்கு தான் அவங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் வந்துட்டு 12 மணி இழுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் வந்துட்டு ஜானால் பேச முடியாது. ஸோ அண்ட் வந்துட்டு அவளுக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அவள் வந்துட்டு யாருமே கிடையாது அப்படி சொல்லிட்டு ஒரு அனாதை அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா இப்படி அவள் ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அண்ட் வந்துட்டு கிம் வந்துட்டு ஒரு வெல் செட்டிலான ஃபேமிலி இல்லையா, அண்ட் வந்துட்டு பில்னர் குடும்பம் சேர்ந்தவன், தென் அவருக்கும் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு அவங்க
ஜேகேவோட அம்மா வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிம்மா தாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ கிட்ட ஒரு 1 வீக் கிட்ட போகுது. ஸோ எப்போ பாரு வந்துட்டு டேக்கும் கிம்முக்கும் சண்டை தான். ஸோ எனி டைமும் 2 பேரும் சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ ரூம்குள்ளேவே இந்த பக்கம் ஸோ ஜேகேவும் சரி ஜானும் சரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே ரொம்ப ரெக்ரெட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு 1 டே ஈவினிங் ஸோ வந்துட்டு எல்லோரும் ஒர்க் முடிச்சு வராங்க. ஸோ ஜான் வந்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகே வந்துட்டு ஜான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜானும் வந்துட்டு அப்படி நிற்கிற ஜேகே முன்னாடி சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஜான் வந்துட்டு ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு போய் டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறான். ஜேகே உட்காரான். ஸோ உட்காந்ததுக்கப்புறம் ஃபுட்லாம் சர்வ் பண்ண. ஸோ ஜேகே நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இவளும் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். நான் அதுக்குள்ளே நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டா. ஸோ ஜேகே வந்துட்டு நான் நம்ப மாட்டேன் இந்தா சொல்லிட்டு அப்படியே ஃபீட் பண்ணி விடுறான். ஸோ இவளும் நான் சாப்பிட்டேன்னு அப்படியே தலையாட்டுறா. பட் வந்துட்டு இவன் வந்துட்டு சாப்பிட்டே ஆகணும் எனக்கு 4 வயசு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறான். ஸோ ஃபீட் பண்ணி விட இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுறான். ஓகே சரி தூங்க போகலான்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி எழுதிட்டு போயிடறான். ஸோ அப்படியே இருந்துட்டு 2 பேரும் தூங்குறதுக்காக போயிடுறாங்க. ஜேகேவை வந்துட்டு ஜானை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனோட செஸ்ட்டில் படுக்க வச்சுருக்கான். ஜானும் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்ருக்கான். அப்போ ஜேகேவோட மைண்ட் வாய்ஸ் ஐம் சாரி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதில் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு அப்படியே ஐஸ்லாம் அப்படியே கலங்குது, கண்ணெலாம் அப்படியே டேரப் ஆகுது. ரியலி சாரி நான் உன்னை அப்போ வந்து பார்த்துருந்தேன் உனக்கு இப்படி ஆழ்ந்திருக்கு அதில் எல்லாம் என் தப்பு தானே அப்படி சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணுறான். ஸோ ஐஸ்லேருந்து டேஸ்லாம் ட்ராப் ஆகுது. ஸோ அப்படியே அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி படுத்து தூங்கிடுறான். ஸோ இப்படி தான் டைம்லாம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 month லேட்டர் ஸோ இவங்களுக்கு மேஜர் 1.5 month அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஜேகேவோட அம்மா லிட்டரலி ஜானை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜானால் வெளியே சொல்லவும் முடியாது. ஜேகே கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர மிரட்டி வச்சுருப்பாங்க. அண்ட் இவளால் வெளியே சொல்ல முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது வந்துட்டு 1 டே ஜேகே ஈவினிங் வரான். ஸோ வந்துட்டு சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து ஜான்ட்டு கேட்குறான். ஸோ ஜானும் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி மண்டே ஆட்டுறான். ஸோ வந்துட்டு ஜேகே போயிட்டு அவங்க அம்மாண்ட்ட கேட்குறான் சாப்பிட்டாளாவா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை மத்தியானமும் சாப்பிடல நைட்டும் சாப்பிடல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா மாட்டி விட்டுறாங்க. ஸோ ஜான் அப்படியே வந்துட்டு பார்க்குறா. ஸோ வந்துட்டு இவன் ரூம் குளிச்சுட்டு போய் செம்மையாக திட்டுறான். உனக்கு அறிவே வராதாடி டேப்லெட்டும் போடல அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. ஸோ வந்துட்டு இல்லை அப்படின்னு மாதிரி மாட்டாட்றா. ஸோ செம்ம கோவம் உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே ஸ்லாப் பண்ணுறதுக்காக அப்படியே ஹேண்ட்ஸ் அப் பண்ணுறான். ஸோ அப்படியே ஹேண்ட்ஸ் தூக்கி அடிக்கிறது மாதிரி போகிறான். மாதிரி அடிக்கிற மாதிரி கை வாங்க அதெல்லாம் ஜான் ரொம்ப பயந்துட்டா. அப்படியே வந்துட்டு அவள் அப்படியே டக்குன்னு குஞ்சுக்கிற ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டான். ஏன் ஜான் இப்படி பண்ணிகிட்ருக்கான் இந்த மாதிரி ஜேகே. ஸோ அப்படியே ஜான் சரிஞ்சு விழுறா கீழே. ஜான் என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஜேகே பயந்துட்டான். ஜான் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் ஜேகேக்கு அப்படி கண்ணெலாம் கலங்கி போச்சு. என்னடி ஆச்சு எந்திரி அப்படின்ற மாதிரி டேப் பண்ணுறான். எழுந்திரிக்கவே இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ முன்னாடிட்டே தான் ட்ரை பண்ணுறான். என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுட்ருக்கு. ஸோ ஜேகே ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் போடாமல் மட்டும் தான் சொல்கிறானே தவிர வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டான். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தா வந்துட்டு ஸோ அப்படி ஜேகே மேலே ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது. ஸோ ஜேகே பார்க்குற இன்னும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு ஜானோட ஸ்டொமக்கு கீழேருந்து பிளட் வந்துட்டுருக்கு. ஸோ அவனுக்கு ட்ரெஸ்ஸில் வந்துட்டு பார்க்க பிளட் வருது அப்படிங்கும்போது ஜேகேலாம் பாய்ந்துட்டான். என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஸோ உங்களோட லோயர் அப்டம் அதாவது ஜெனரல் லோயர் அப்டம்லேருந்து பிளட் வந்துட்டுருக்கு. ஸோ ஜேகேக்கு பயம் வந்துடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு போயிட்டு டாக்டரை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஜேகேலாம் வந்துட்டு ஸோ நான் தான் அப்படி சொல்லிட்டு என்ன தரத்துக்கு காரணம் அவளுக்கு ஏதோ ஆகிடுச்சு என்ன இல்லை நான் இந்த அவளை அடிக்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அழுகுறான். ஸோ வந்துட்டு ஒன்றும் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இது எதுவுமே தெரியாமல் கிம் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு அவளோட ரொம்ப தூங்கிட்டு இருக்கான். ஜேகேயோட பேரண்ட்ஸும் சரி ஸோ அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்துட்டு வெளியே வராங்க. டாக்டர் என்னாச்சு ஜானுக்கு என்ன தெரியுமா கேட்க ஒன்றும் இல்லை எல்லாம் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்ல. ஸோ வந்துட்டு நல்ல விஷயமா அப்படின்னு பார்க்க ஏன் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல. ஸோ ஜேகேக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க டாக்டர் கேட்க ஏன் ஆமாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல. பட் இந்த மாதிரி டாக்டரு இந்த மாதிரி வந்துட்டு ஜேகே இது பிரச்சனையாக அப்படின்ற மாதிரி ஜேகே பயப்படுறான். பிகாஸ் வந்துட்டு பிளட்லாம் வந்துருக்கும் இல்லையா. ஸோ வந்துட்டு அவன் கேட்க இல்லை அவ்வளோ பயம் இல்லை அவங்க பேனிக் ஆகியிருக்காங்க. ஸோ தட் அவங்க பேனிக் ஆனனால தான் பிளட் லாஸ் ஆகியிருந்திருக்கு. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க ஃபுட்லாம் கொடுங்க ஓகேவா. ஸோ வந்து அப்படி சொல்லிட்டு நிறையா வந்துட்டு
சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஜேகேவும் ஓகே நோட் பண்ணிகிட்ருக்கான். சரி நீங்கள் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே தான் ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான் ஜானை. ஜான் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்குது. ஸோ ஜான் பாட்டு ஜேகே என்ன சிரிக்கிற மாதிரி தான் புழுக்கிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு நீ பார்க்குறதுலே தெரியுது நான் ஏன் சிரிக்கேன்னு கேட்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இவளும் தலையை நோட் பண்ணுறான். சரி நோட் பண்ண நம்ம அம்மா அப்பா ஆகிட்டோண்டி நமக்குன்னு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது, நீ கன்சீவாக இருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஜேகே சொல்கிறான். ஸோ ஜான் அப்படியே ஒரு ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே ஒரு பெயின் கலந்த மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. ரியலி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவள் ரியாக்ஷன் இருக்கேன். ஸோ எஸ் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் மண்டே ஆட்டுறான். ரொம்ப ஹாப்பி. ஸோ ஜேகே எவ்வளோ போய்ட்டு டைட் டாக் பண்ணிக்கிறான். வந்துட்டு வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி தான் வந்துட்டு எல்லோரும் அப்படியே வீட்டுக்கும் போயாச்சு. ஸோ வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது வந்துட்டு ஜேக்கோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு கன்சீவாக இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு கிம்முக்கும் தெரியும். ஸோ கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட் கிம் கண்டுக்கவே எல்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்காளா என்ன தெரியாது. ஸோ வந்துட்டு வரது ஒர்க் பண்ணுறது சாப்பிட்றது போகிறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு இப்படி இருக்கும்போது ஒன் டே ஸோ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு 6 months அந்த மாதிரி ஆகிடுச்சு ஜானுக்கு. ஸோ இந்த 6 monthலேயும் ஜேகே தான் வந்துட்டு ஜான் பக்கத்துலேருந்து ஆஃபீஸ்க்கு போகாமல் கவனிச்சிட்ருக்கான். ஸோ ஆஃபீஸ் பக்கம் போகவே இல்லை. ஸோ ஜானை கவனிக்க தான் அவனுக்கு ஃபுல் டைம் ஜாபாக போயிட்டு இருக்கேன். ஸோ அவங்க அம்மாவால் ஜானை டார்ச்சரும் பண்ண முடியறதில்லை. இப்போ அவங்களுக்கே ஒரு பிரேக் விட்டு போன மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் நடுவில் ஸோ மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்துட்டு ஜேகே ஆஃபீஸ்க்கு போவாமலாம் இருக்க மாட்டான். ஸோ அன்றைக்கி வந்துட்டு அவங்க வச்சு செய்வாங்க ஜானை. ஸோ டார்ச்சராக பண்ணி கொள்ளுவாங்க கன்சீவாக இருக்கான்னு கூட பார்க்காம. ஸோ ஜானை வெளியே சொல்லவும் முடியல. ஸோ இப்படி டைம்லாம் போகுது. ஸோ ஒன் டே ஆஃப்டர்நூன் கிட்ட அப்படி ஆக போகுது. ஸோ ஜேகே வந்துட்டு ஜானை சாப்பாடு கொடுத்துட்டு சரி நீ தூங்கு, நான் ஆஃபீஸ் வரைக்கும் முக்கியமான ஜாப் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 4 o'clockலாம் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீ தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே மேபி நான் இருப்பேன், நீ தூங்கி எழுந்துச்சு அப்படின்னா ஜூஸ் குடிச்சிட்டு வெயிட் பண்ண நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு ஜானும் அப்படி சொல்லிட்டு மண்டே ஆட்டிகிட்டு இருக்கா. சரி நீ தூங்கு அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பேட் பண்ணி கொடுத்து தூங்க வச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ இந்த பக்கம் கிம் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு அவன் வீட்டில் இருப்பான். வந்துட்டு வந்துட்டு எப்படி போல் ஆஃபீஸ்க்கு போயிட்டான். ஸோ வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஸோ ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஸோ கிம் வந்துட்டு அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஹாலில் உட்காந்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் தூங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ சடனாக அவளுக்கு வந்துட்டு ட்ரீம் வருது. ஸோ ஒரு பேட் ட்ரீம், ஜேகேக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி. ஸோ டக்குன்னு பயந்துட்டா. ஸோ இப்படி வந்துட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆகும். ஹார்ட் பீட்லாம் வந்துட்டு இப்படி ரைஸ் ஆகுது. ப்ரீத்லாம் வந்துட்டு அன்யூஷுவல் ஆகுது. ஸோ இப்படி ஐஸை பிளிங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஸோ ட்ரீம் தானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவளுக்கு இருந்தாலும் பயமாக இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரா. ஸோ ஹாலுக்கு வந்தால் வந்துட்டு கிம்மு. ஸோ வந்துட்டு கிம்மை பார்த்துட்டு அப்படி எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, அப்படியே வரா. ஸோ பார்த்துட்டு சரி போகலாம், கிம்மு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு போகிறான். கிம்முக்கு தெரியாது ஸோ ஜானால் பேச முடியாது அப்படின்ற விஷயம் கிம்முக்கு தெரியாது. ஸோ கிம் நினச்சிட்ருக்கா. ஸோ அவள் மேலே இருக்க கோவத்தில் தான் அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் கிம் நினச்சிட்ருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு ஜான் போகும்போது வந்துட்டு சடனாக ஸோ இப்படி வந்துட்டு கிம் வந்துட்டு பக்கத்தில் இருக்க கிளாஸை தள்ளிவிட்டு உடஞ்சி போச்சு. ஸோ அது வந்துட்டு வாட்டர் இருந்திருக்கும். ஸோ அப்படியே வாட்டரோடு சேர்ந்தது உடஞ்சி கீழே வந்து உடஞ்சி போச்சு. ஸோ ஜான் டக்குன்னு க்ளீன் சாட்டி திரும்பி பார்க்குறான். ஸோ பார்த்தா வந்துட்டு அப்படியே தண்ணிலாம் கீழே சிந்திடுச்சு. ஸோ ஜான் வந்துட்டு பார்த்துட்டு சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸோ ஆல்ரெடி வேறு அந்த இதுக்கு ட்ரீமுக்கு பயந்துட்டான். இது பார்த்தா இந்த கிளாஸ் வந்ததுக்கும் லைட்டாக ஃப்ளிஞ்ச் ஆகிட்டு பயந்தே போயிட்டான். ஸோ க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டுருக்கா. ஸோ கால் எடுத்து வச்சு ஸோ தண்ணிலாம் ஸ்ப்ளாஷ் ஆகிருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கிற பக்கமாக நடந்து வர டக்குன்னு வந்துட்டு வலிக்கிடுது. ஸோ வெளுக போகிறா. டக்குன்னு வந்துட்டு கிம் கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டான். ஸோ ஜானுக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ கிம்மே பயந்து போயிட்டா. ஐ ஓகே உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி கேட்க. ஸோ வந்துட்டு ஜான் ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறா. பட் அவள் ஃபேஸ்லேயே அவ்வளோ பேனிக்காக இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்து நடக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி கிம் சொல்ல. ஸோ ஜான் எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படியே அவள் டம்மியை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத்லாம் அப்படியே ஒரு மாதிரி அன்விஷலாக தான் இருக்குது. இன்னும் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இவ்வளோ சொல்லிவிட்டு நீ க்ளீன் பண்ணாத நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு டஸ்ட் பேன்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த பக்கம் ஜான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு பயந்தே போயிட்டா. ஸோ நேரம் விழுந்தா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அவள் மைண்ட் வாய்ஸும். ஸோ அதை நினச்சி பயந்துட்டே உட்காந்துட்ருக்கா. அப்போது ஸோ இந்த சவுண்ட் கேட்டு இப்போ தான் ரூம்லேருந்து ஜேகேவோட மம்மி வெளியே வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு கத்துறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஜான் அப்படியே டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படியே ஏஞ்சி நிற்கிறான்.
இந்த கிளாஸ் நீயா உடைச்ச அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்க. ஸோ ஜான் எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மா ஜானுக்கு சரியான ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. அறிவில்லை அப்படி இப்படின்ற மாதிரி. மீ என்னமீ பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜேகேவோட வாய்ஸ் கேட்குது. ஸோ உங்கள் அம்மா அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க திரும்பி. டேவும் ஜேகேவும் நின்றுட்டுருக்காங்க. அண்ட் வந்துட்டு ப்ரூம் ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி வந்துட்டு கிம் நின்றுட்டுருக்கான். எதுக்குமே நீ இப்போ ஜானை அடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ வந்துட்டு கிளாஸ் உடஞ்சிருச்சு. கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா கிளாஸை உடச்சான்ட்டு ஒரு கிளாஸ்க்காக அவளை அடிப்பியாமே அப்படின்ற மாதிரி சொல்ல. நீனும் வானடி வச்சுருக்க, நான் உடைக்கலன்னு சொல்ல வேண்டியதானடி அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ வந்துட்டு ஜான் ஒன்றுமே சொல்லலை. ஸோ வந்துட்டு கிம் நான் தான் உடைச்சேன் ஜான் சொல்லியிருக்க வேண்டியதானே அத்திக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். வாயிலடி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கா கிம். ஸோ வந்துட்டு அவள் எப்படி பேசுவா, அவளால் பேசவே முடியாது, அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு டே சொல்கிறான். அப்படியே வந்துட்டு ஷாக்காக என்னது பேச முடியாது அப்படின்ற மாதிரி தான் கிம்முக்கு இருக்கும். ஸோ அப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஜேகே செம்ம டென்ஷன் ஆகிட்டான். ஸோ ஜான் பக்கத்தில் போயிட்டு அப்போ நீ இவளை இப்படி தானே ட்ரீட் பண்ணுறா, நான் இல்லாதப்பெல்லாம் இப்படி தான் என் ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி அவங்க அம்மா அவங்க அம்மா கிட்டே கத்திட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மா டென்ஷன் ஆகிட்டு ஒரு கருத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆமாடா நான் அப்படி தான்டா பண்ணுறேன், இவளால் என்ன யூஸ் சொல்ல, இவ வந்துட்டு என்ன ஃபேமிலியை சேர்ந்தவனே தெரியல, அது மட்டும் இல்லாமல் ஊமை வேறு, பேசவும் முடியாது, இவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன எதுவும் தெரியுமா உனக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்தேன், இவன் தான் என் ஒய்ஃபு, நாங்கள் லவ் பண்ணோம் அப்படி இப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். நானும் சரி ஆசைக்கிறதுக்கூடாதுன்னு வந்துட்டு ஓகே சொன்னேன். பட் எனக்கு சுத்தமாக அவளை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ போதும் ஸ்டாப் பண்ண, இவளை பற்றி உனக்கு என்னமே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஜேகே இவள் பேச முடியாதனால தெரியுமா, அவள் ஒரு காலில் எப்படி பேசிகிட்டு இருந்த பொண்ணு தெரியுமா, நீ ஆர்ஜேவாயன்னு சொல்லிட்டு பைத்தியமாக ஒரு பொண்ணு மேலே சுற்றிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா, அது வேறு யாரும் இல்லை, அது இந்த ஜான் வயன் தான் இந்த மாதிரி ஜேகே பாயிண்ட் அவுட் பண்ணுறான். ஒரு காதில் இவள் பேசாமல் இருந்தால் எங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கும், பட் அவளோட சுச்சுவேஷன் அவளால் பேச முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கான். அண்ட் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி உனக்கு என்னமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஸோ சடனாக இவங்க வீட்டுக்கு வேலையாக நிறைய காசு வந்து நிற்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. அப்போது ஃபாஸ்ட்டாக வந்து உள்ளே தான் ஒரு பர்சன் வராரு. ஸோ இந்த பர்சனை பார்த்துட்டு ஜான்கெலாம் கை காலெலாம் ஒத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜேகேவும் பார்த்துட்டு இருக்க அங்கிள் அப்படின்னு மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸை. ஸோ வந்துட்டு அவர் உள்ள வந்துட்டு ஜான் இங்கே என்னமோ பண்ணுறவா, நம்ம வீட்டுக்கு போகலாம், இந்த சின்ன வீடு இந்த குட்டியாக இருக்குது, இந்த வீட்டில் நீ எப்படி இருப்பவா, உன்னை கண்டுபிடிக்க இவ்வளோ வருஷம் ஆச்சு, ப்ளீஸ்மா அப்பா கூட வந்துருமான்னு சொல்லிட்டு அந்த பர்சனை கெஞ்சிட்டு இருக்காரு. ஸோ ஜான் இல்லை அப்படின்ற மாதிரி மண்டாட்டிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு ப்ளீஸ் வாமா யாராவது பேசுமா, அப்பா கிட்ட பேசக்கூடாதே முடிவு பண்ணுறது சொல்லிட்டு அவர் தேம்பி வளர ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஜேகே அவனால் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோ ஷாக்காகவும் இருக்குது. வாட் என் பொண்ணால் பேச முடியாதா அப்படின்ற மாதிரி அங்கிள் அப்புறமா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து ஜேகேக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஜேகே ஒரு லுக்கு தான் விடுறான். ஸோ இந்த லுக்லேயே தெரியுது ஜேகேக்கு. ஸோ வந்துட்டு சொல்லு அவரை, எனக்கு பிடிக்கல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த லுக்லேயே தெரியுது. அங்கிள் நீங்கள் போங்க, பயப்படுறா, நான் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட பேசுவா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு ஜேகேவும் சம்மந்தப்பட்டு அவங்க டாடா அனுப்பி வச்சிட்றான். ஸோ வந்துட்டு அவர் அவ்வளோ பெரிய மேன்சனே வந்துட்டு குட்டியாக வீடு இருந்துக்கு வீட்டில் என்னமோ பண்ணுறேன்னு கேட்டிருப்பார் இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு ஜேகேவோட அம்மா மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். நீ என்ன சொன்ன, அவள் ஏதோ ஒரு குடும்பத்தை சேர்ந்து அப்படி தானே சொன்னேன், அவள் மொத்த இந்தியாவை ஏன் மொத்த கொரியாவை வாங்குகிற அளவுக்கு அவகிட்ட பணம் இருக்குது, அவள் ஒரு பில்லியனர் ஃபேமிலியை சேர்ந்தவள், அவள் இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஒரு பில்லியனர் தெரியுமா, பட் அவள் அது எதுவுமே பிடிக்காமல் ஒரு நார்மல் லைஃப் வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இப்படி இருந்தா. அண்ட் இது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் ஜானுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. அண்ட் வந்துட்டு இதெல்லாம் ஷாக்காக கேட்டுட்ருக்காங்க, என்னது பிள்ளையானார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகேவோட அம்மாலேருந்து டே வரைக்கும் அண்ட் கிம் எல்லோரும் இப்போ கேட்டுட்ருக்காங்க என்னது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜான் பெயிண்ட் ஆகி கீழே விழுறான். அப்படி ஜேகேவோட மேலே விழுறா. ஸோ ஜேகே விட்டு ஜான் அப்படின்னு அவன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்கான். ஸோ ரொம்ப பேனிக் ஆகிருந்துருப்பாள், அப்படியே மயங்கி விழுறான். ஸோ அப்போ கிம் பார்க்குறா. ஸோ ஜானோட லெக் கிட்டெல்லாம் அப்படியே வந்துட்டு ப்ளீட் ஆகிட்டு இருக்குது, பிளட் அப்படியே ஃப்ளோ ஆகி போய்ட்டு இருக்கு. ஜேகே பிளட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே பார்க்குறான். அதுதான் ஜேகே ரொம்ப பேனிக்காக இருக்குது. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி போன தடவை டாக்டர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இவங்களை ரொம்ப பயப்பட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ
இதை பற்றி பயப்படாம வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பாய்ந்தாங்க அப்படின்னா வந்துட்டு பேபி அபார்ட் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு டாக்டர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஜானுக்கும் பேபிக்கு அது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. கிளம்பி பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் செக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க மறுபடியும் பேனிக் ஆகியிருந்திருக்காங்க, அது நல்லபடியாக ஆயிருந்திருக்கு, பேபிக்கு அவ்வளோ ஒன்றும் ஆகலை, பேபி ஓகேவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, நான் ஆல்ரெடி சொன்னல அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் கண்டாப்பன்னு கத்துறாங்க. ஸோ ஜெக்கிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி உள்ளே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு சரி கிம்மும் சரி பார்த்துட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போ கிம் வந்துட்டு கேட்குறா கிட்ட, ஜான்னால தானே பேசிகிட்டு இருந்தா, ஜானுக்கு என்ன ஆச்சு ஏன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவளுக்கு எதுவுமே புரியல, அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிம் கேட்டுட்டே, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் பேசாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் பேசாமல் போனதுக்கு ரீசனே நீ தாண்டி அப்படின்ற மாதிரிட்டே, நானா அப்படின்ற மாதிரி கேட்காமா நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். சொல்லிட்டு கிம்க்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் 2-3 years பேக் போனோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ நீங்கள் 4 பேரும், அதாவது வி 2 பேரும் வந்து ட்வின் பிரதர்ஸ், ஓகேவா. ஸோ பிரதர்ஸ் கிடையாது, ஸோ நார்மல் பிரதர்ஸில் ட்வின் பிரதர்ஸு. அண்ட் வந்துட்டு ஜான் கிம், ஸோ நீங்கள் 4 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க பிரதர்ஸ் அந்த மாதிரி கூட கிடையாது, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே. ஸோ 4 பேர் இல்லாமல் இருக்க மாட்டீங்க, ஒருத்தர் இருக்காமல் இருக்க மாட்டீங்க அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. அண்ட் வந்துட்டு ஜெய்க்கும் ஜானும் அப்போவே லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக வந்துருப்பாங்க, தென் லவ்வும் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஹாப்பியாக தான் லைஃப்லாம் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு, ஜானுக்கும் கிம்முக்கும் மிகப்பெரியது ஒரு பிரச்சனை. ஸோ 2 பேருக்கும் செம்ம ஃபைட்டு. ஸோ வந்துட்டு ஜான் சொல்கிறான், சாரிடி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வாயை திறக்காத, தயவு செஞ்சு நீ பேசாத, வாயை திறந்தா என்னைக்காவது நீ உண்மை சொல்கிறியா, நீ ஏண்டி பேசுகிற, வாயை மூடின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அந்த இடத்துல ஜானுக்கு ஒன்றுமே புரியல. இனிமேல் உன் வாழ்க்கையில் என்கிட்ட வாயை திறந்து பேசாத சொல்லிட்டு போயிடுறான். அந்த பிளேஸை விட்டு போனதான். ஸோ அப்போவே அங்கேருந்து கிளம்பி ஆஸ்திரேலியா போயிருந்திருப்பான். ஸோ ஆஸ்திரேலியா போனால் வரவே இல்லை இந்த பக்கம். அப்படி இந்த பக்கம் ஸோ ஜானுக்கு தான் பேரண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவன் சுற்றிட்டு இருந்திருப்பான். ஸோ ஹாஸ்டல் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஹாஸ்டலுக்கு போனது தான் 2 days ஹாஸ்டலை விட்டு வெளியே வரவே இல்லை. ரூம் டோரை லாக் பண்ணவா தான், ஸோ லாக் பண்ணவா தான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ வந்துட்டு சரி இவரை ஒரு 2 days சரியாயிடுவா அப்படின்னு நினச்சிட்டேன். டேவும் சரி ஜேக்கவும் சரி, ஸோ யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ ஆஃப்டர் 2 days கழிச்சு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ வார்டன் தான் கால் பண்ணுறாங்க. ஸோ செக் அட்டன் பண்ணிட்டு என்ன ஆச்சுவா மேம் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு பயமாக இருக்குது, வயன் 2 days ஆகிடுச்சு, இன்னும் ரூம் டோர் நாக் பண்ணாலும் டோர் ஓப்பன் பண்ண மாட்டான், பேசவே மாட்டான் யார்கிட்டையும், இப்போ பார்த்தாலும் சைலண்ட்டாக இருக்காது சொல்லிட்டு அவங்க. ஸோ 2 days சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு சுஜைக்கவும் சரி டேவும் சரி பயந்து போய் போகிறானுங்க. ஸோ ஹாஸ்டலில் போனால் ரூம் டோரை வந்துட்டு 2 daysக்கு அப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டா, பட் பேசவே இல்லை யார்ட்டுமே. ஜான் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜெய்க்கு ஃபேஸை கட் பண்ணி பேசுகிறான். ஸோ பேசவே இல்லை. என்னடி ஏன் கிட்ட பேச மாட்டியா, ஏன் மேலே உனக்கு என்னடி கோவம், பேசுடி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு ஜான் அப்படியே வயசுலாம் டேஸ்லாம் ட்ராப் ஆகிட்டு இருக்குது. அப்படியே வந்துட்டு ஹெட்டை நோட் பண்ணிகிட்டே இருக்கா இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ரூம்மேட்ஸில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, செக்கி அவளால் அவள் நினச்சாலே பேச முடியல, நான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி செக்கிக்கு எந்த அப்படின்ற மாதிரி அவன் ஜான் ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ செக் பண்ணி டாக்டர் சொல்கிறாங்க, ஸோ வந்துட்டு இவங்க வந்துட்டு இது ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி, அவங்க ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களால வந்துட்டு அதை அவங்க நினச்சி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால நினச்சாலும் அதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் தான் சொல்கிறாங்க. அவன் லிட்ரலி ரொம்ப பயந்து போயிட்டான். ஸோ வந்துட்டு ஜேக்கு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறான், அவனை தனியாக விட்டுருக்கக்கூடாது, சாரி 2 days உன்னை அப்போவே வந்து பார்த்துருக்கணும், நான் அப்போவே பேச வச்சுருக்கணும், சாரின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுறான். ஸோ இப்போது ஜான் நினச்சாலும் ஜானால் பேசவும் முடியாது. அண்ட் அவளுக்காக ட்ரைக்கும் பண்ணலை. ஸோ ட்ரை கூட பண்ணலை, நான் பேசவே வேண்டாம்னு வந்து அவள் சைலண்ட்டாக இருக்கான். ஆஃப்டர் தட் வந்துட்டு ஜெக்கே மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ தனியாக இருக்கிறது பிடிக்கல எனக்கு வந்துட்டு சரியாக வரலன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு வந்துருப்பான்.
ஸோ இதெல்லாம் சொல்ல வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிம்முக்கா வந்துட்டு அழுகையா வருது. ஏன்னா இப்போ தான் தெரியுது. ஸோ அவள் பேசாதுன்னு போனதுக்கு ரீசனே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக இருக்கேன். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸோ இப்போ 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போனால் வந்துட்டு ஜானோட லெக்ஸை பிடிச்சிட்டு வந்துட்டு சாரி டி, சாரி எல்லா தப்பும் என்னால் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு தெரியாது ப்ராமிஸாக நீ பேசாமல் போனது எனக்கு தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான். ஸோ கிம்மோ என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் பேசுடி சொல்லிட்டு இப்போ கெஞ்சினாலும் அவன் நினச்சாலும் பேசவா முடியும். சொல்லல பேசவே முடியல. ஸோ ஜானும் மன்னிச்சிடு. ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் கோவம் படல. ஸோ வந்துட்டு சாரி ஏற்றுக்கிறேன் பட் பேசலை. ஸோ அவங்களால பேச முடியல இன்னும். ஸோ பேச வைக்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பட் அவளாலே முடியல. ஸோ இப்படி ஒரு 2-3 மந்த்ஸ் போயிடுச்சு. ஸோ ஒரு எப்படி சொல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் எல்லோரும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என் மொதல் இப்படி ஃப்ரெண்ட்ஸாக வைப்பாக இருந்தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி வெளியே போகிறது, ஸோ ஜானை ஃப்ரீயாக வச்சுக்கணும், டிப்ரெஸ்டாக விடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 9 மந்த் அந்த மாதிரி இருக்கும். ஸோ டெலிவரிக்கு இன்னும் டேட் இருக்குது 1 மந்த் கிட்ட. ஸோ மார்னிங் ஜான் எந்திரிக்கிறான். ஸோ ஜான் ஏஞ்சோடனே ஜேகே போய் டாக் பண்ணிட்டு ஏதோ பெயின் எதுவும் இருக்கா சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு கேட்குறான். பிகாஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 2-3 டைம்ஸ் வந்துட்டு ஸோ ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பாங்க. பட் அது ரொம்ப இயர்லி மந்த் தானே. ஸோ 8 மந்த் அப்படின்றப்போ பேபிலாம் பிறக்கல. ஸோ அது வந்துட்டு இப்படி தான் வரும் பெயின்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் பெயின் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஜேகே கேட்குறான். ஸோ இவ்வளோ இல்லை அப்படின்ற மாதிரி தலையாடிட்டு இருக்கான். சரி வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ 4 பேர் கிளம்பி இங்கே வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜானும் ஹாப்பியாக இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த பழசெல்லாம் மறந்துட்டு ஹாப்பியாக சுற்ற ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்படி இவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இப்படி ஒரு ஹைவே மாதிரி சம்திங் ரோடு மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே அந்த பக்கம் நிப்பாட்டிட்டு ஸோ அந்த பக்கம் ஸ்டோர் இருக்குது. உனக்கு பிடிச்ச ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிம் வேலையை இறங்கி போகிறா. ஸோ வந்துட்டு நானும் போயிட்டு வாங்கிட்டு வரேன். ஸோ ஸ்ட்ராபெரி அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி மில்க்கு அண்ட் ஜேகே உனக்கு பனானா மில்க் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு பார்க்க அப்படி சொல்லிட்டு ஸோ ஆளுக்கு ஒரு மில்காக சொல்லிட்டு இருக்காங்க. சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் வந்துட்டு கிம்மும் டேவும் போயிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் ஜேகே சம்திங் ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஜான் வந்து பார்த்துட்டு இருக்கா. தென் அவங்க போனவங்க ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஸோ ரிட்டன் வந்துட்டு வரும்போது வந்துட்டு டேவும் சரி கிம்மும் சரி சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தான் இந்த ஃப்ளேவர் உனக்கு தான் அந்த ஃப்ளேவர்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு கார் வருது. ஸோ சம்திங் ட்ரக் மாதிரி வருது. ஸோ ஜேகே அதை நோட் பண்ண கிடையாது. அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஜான் பாட்டா. ஸோ வந்துட்டு டாங்க கிம் அப்படி சொல்லிட்டு கத்திட்டான். ஸோ வந்துட்டு இப்போ இப்படி கத்துனதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்காங்க. கார் வருது அப்படின்ற மாதிரி கத்திருப்பான். ஸோ வந்துட்டு ஜேகே லிட்ரலி அப்படியே ஃபோன் அப்படியே அவன் கீழே போட்டுட்டான். ஸோ டக்குன்னு வந்துட்டு ஓடி வர ஜான்கிட்ட தான். இந்த பக்கம் கிம்மும் சரி டேவும் சரி அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. ஸோ கார் வந்து இடிச்சு செத்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக அந்த கார்லாம் வரல. ஸோ அதுக்குள்ளே இவங்க குடுக்குன்னு ஓடி வந்துட்டாங்க. ஸோ ஜான்கிட்ட வந்துட்டு ஜான் என்னமா சொல்ல கார் வருது அப்படின்னுமா சொல்ல ஜான் நீ பேசிட்டடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி ஒரு ஸ்மைலு அப்படியே ஹாப்பி டியர்ஸ் வருது அவன் வாய்ஸில் இருந்து. ஜான் நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன். ஸோ இப்படி இவங்க ஹாப்பியாக இருக்கும்போது டக்குன்னு ஜானுக்கு ஸோ இப்படி ஸ்டமக்கெலாம் பெயின் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ மார்னிங்கே லைட்டாக ஒரு பெயின் இருந்திருக்கும். பட் அவள் எப்பயும் போகலாம் தான் நினச்சிட்டு அதை லூஸாக விட்டுருந்துருப்பான். ஸோ இப்போ பெயின் சிவியர் ஆகுது. ஸோ கத்த ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஜிக்கி வலிக்குது ஜிக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிக்கி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அஃப்கோர்ஸ் அவளுக்கு லெவல் பெயின் தான் வந்துடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் அப்படி சீக்கிரங்க. ஸோ உள்ள ஜான் பயங்கரமாக கத்திகிட்ருக்கான். ஜிக்கிக்கலாம் ஸோ பேசாமே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவனுக்கு பயங்கரமாக அழுகுறான். அவள் கட்டி பிடிச்சின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவள் கத்த வேணான்னு சொல்லு. அதுக்கு அவள் பேசாமே இருந்திருக்கலான்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜெக்கி அழுகுறான். ஸோ பட் அந்த சவுண்ட் கேட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அந்த சவுண்டும் ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா அவள் கத்தலை அப்படிமா சொல்ல ஒன்றும் இல்லை சொல்லும்போது பேபியோட க்ரைங் சவுண்ட் கேட்குது. ஸோ ஜெக்கி அப்படியே டோரை தான் பார்த்துட்ருக்கான். ஒரு ஃபியூ மினிட்ஸில் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்டரும் வெளியே வராங்க. ஸோ கையில் ஒரு குட்டி பிப்பியோடு வராங்க. ஸோ ஜேகே பார்க்குறான். ஸோ பார்த்தா வந்துட்டு ஒரு குட்டி கேர்ள் பேபி. ஸோ அதை கையில் வாங்கிட்டான் ஜேகே. ஸோ வாங்கிட்டு பேபி ஃபேஸை பார்க்குறான். அடுத்த செகண்டே உள்ளே உங்களை தேடி தான் வரான். டேக்கிட்ட பேபி கொடுத்து நான் போய் ஜான பாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
உள்ள போனா ஜான் பேச்சு மூச்சுலாம் படுத்திருக்கா. என்னாச்சு 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 அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் சார் ஒன்றும் இல்லை, அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க, ஜஸ்ட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வெளியே போங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் நம்ம அடுக்கு வாத்தினதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ ஜேகே இப்போ தான் வந்துட்டு பேபியை வந்து ஸ்டார்ட் பண்ண. ஸோ அப்போ பார்த்துருந்துருப்பான், பட் ஜானை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் பயந்துருப்பான் இல்லையா. ஸோ அவன் பார்க்க போயிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு பேபியை பார்த்துட்டு என் குழந்தைல இது அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்படியே வந்துட்டு 1 வீக் லேட்டரு ஸோ இனி என்ன ஜானும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ ஹாப்பியான லைஃப் போயிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு ஆஃபீஸ் போயிருந்துருப்பார். ஸோ வந்துட்டு ஜேகே போல் ஸோ பேபி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அண்ட் வந்துட்டு கிம்மும் இருக்கான் அண்ட் ஜானும் இருக்கா. ஸோ எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. பேபி வச்சு உட்காந்துட்டு இருக்காரு ஜேகே. ஸோ ஜானில் கிம் மட்டும் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு அப்படி எதுவும் நினச்சி பயந்து போய் உட்காந்துட்ருக்கா. பிகாஸ் வந்துட்டு விடிஞ்சா அவளுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, ஸோ மேரேஜ் ஆனிவர்சரி, அது வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ மேரேஜ் ஆன அப்போ சொல்லியிருந்திருப்பான் இல்லையாட்டே. ஸோ உனக்கு மேரேஜ் ஆன அடுத்த நாள் வந்துட்டு அது அடுத்த வருஷம், ஸோ ஒரு வருஷத்துக்குள்ள உன்னை டிவோர்ஸ் கொடுத்து இந்த வீட்டோட அனுப்புகிறேன்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அதை நினச்சி பயந்துட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் கொடுத்துருவானோ டிவோர்ஸ் எதுவும் அப்படின்னு நினச்சி பயங்கரமாக பயந்துட்டுருக்கான். ஸோ இப்படி டைம்லாம் போகுது. ஸோ நைட் ஆகுது. ஸோ வரான். ஸோ எதுவுமே பேசக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கான். ஸோ கன்ஃபார்மாக பண்ணிடுற ஒருவேளை நமக்கு கொடுக்க தான் போகிறான் டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு தூக்கமே வரல கிம்க்கு சுத்தமாக நைட்டு ஃபுல்லாக. ஸோ வந்துட்டு விடிஞ்சா அவன் டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து நீட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட 4 o'clock மேலே தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ தூங்கிக்கிட்ட, அவளுக்கே தெரியாமல் எப்போ தூங்கினதுமே தெரியல. ஸோ ஏஞ்சி பார்க்குறா டைம் 10 o'clock. பக்கத்தில் பார்த்தா டேவை காணோம், அவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டான். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ரூம்லேருந்து கிம் வெளியே வரவே இல்லை. அண்ட் வந்துட்டு ஸோ பேபியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ மந்த்லி செக்கப்புக்காக வந்துட்டு ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஜேகேவும் இல்லை, ஜானும் இல்லை. ஸோ இப்படி தான் இருக்கா. அந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. ஸோ ஜேகேவும் சரி ஜானும் சரி ஈவினிங் மேலே தான் வராங்க. அண்ட் வந்துட்டு டேவும் வரான் அதே டைமுக்கு. ஸோ வந்துட்டு இவளுக்கு அல்ல டே ரூம்குள்ளே வந்ததும் ஸோ வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர் கையில் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லிட்டு ஸோ அதாவது ஜேகேவும் ஜானும் சேர்ந்து கேக்லாம் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு செலிப்ரேட் பண்ண வைக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு செலிப்ரேட்லாம் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு சிரிச்சிட்டு தான் அங்கே இருக்கான். பட் ரூம்குள்ளே வந்துட்டு அவன் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. அவன் அப்படியே நார்மலாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ இப்படி என்னது தேடிட்டு இருக்கான். இங்கே இவளுக்கு அல்ல. ஸோ இப்படி பார்த்துட்ருக்கா. ஒரு பீதியோட கண்ணில் அப்படியே பயம் அப்படியே பச்சை தருது, பயப்படுறா அப்படின்றது. ஸோ நம்ம கிம்முக்கு வந்துட்டு டேனை அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இவளுக்கு ஒரு கண் இருந்திருக்கும். ஸோ லிட்டில் க்ரஷ் இருந்திருக்கும். அண்ட் இந்த சண்டைக்கு அப்புறம் அது அப்படியே காணாமல் போயிருந்திருக்கும். அண்ட் இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். இப்படி லிட்டில் க்ரஷ் வந்துட்டு அப்படியே லவ்வாக மாறிடுச்சு இப்போ. ஸோ டைவர்ஸ் பண்ணிடுவானோ அப்படி சொல்லிட்டு பயங்கர பயமாக இருக்கும். கிம் என்ன பண்ணுறா, சடனாக போய்ட்டு காலை பிடிச்சிக்கிட்டா. ஸோ என்னடி பண்ணுற அப்படிமா சொல்ல, என்னடா தேடுற, டிவோர்ஸ் பேப்பர் தானே தேடுற, ப்ளீஸ் வேணாம், எனக்கு டிவோர்ஸ்லாம் வேணாம், நான் இங்கே இருந்துடுறேன், சாரி ப்ளீஸ் ப்ளீஸ் டிவோர்ஸ்லாம் பண்ணிடாத அப்படின்மா சொல்லலாம். நான் டிவோர்ஸ் பேப்பர்லாம் தெரியலடி அப்படின்னு சொல்ல. அப்போ என்னடா தேடுற, வேணாடா ப்ளீஸ்டா அப்படின்மா சொல்ல. ஏன்னா நான் ஒரு ஃபைல் தான் தேடிட்டுருக்கேன் இது மாதிரி. அவன் எனக்கு பயமாக இருக்குது, நீ டிவோர்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படிமா சொல்ல. ஸோ வந்துட்டு தூக்கிட்டு அப்படியே மேலே பார்க்க வைக்கிறான். ஐயோ நான் டிவோர்ஸ் பேப்பர்லாம் தெரியல, நீ உட்காரு, ஒரு 5 minutesல நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி சம்திங் தேட்டான். கிடச்சிருச்சு. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு கிம் கிட்ட தான் போகிறான். நான் வந்துட்டு உன்னை டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்க, அதுவா லியா பேபி இருக்குல்ல, லியா பேபி அப்படின்மா சொல்ல. இருக்குது அப்படின்மா சொல்கிறான். ஸோ அதாவது ஜேகேவோட பேபியை தான் சொல்லிகிட்டு இருக்கான். லியா பேபி வந்துட்டு ஸோ வளரும்போது தானே தான் வளரும். ஸோ இனி ஜேகே வந்துட்டு அவன் நெக்ஸ்ட் பேபிக்கு பிளான் பண்ணுறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் பேபிக்கு பிளான் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் அது நம்ம ஃபஸ்ட்டு பேபி பிளான் பண்ணி வந்துட்டு சீக்கிரமாக போய் பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ வந்துட்டு கிம்க்கு புரியல என்னது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் ஸோ இப்போ தான் வந்துட்டு அப்படி ப்ராசஸ் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் புரியுது. ஸோ அவன் வந்துட்டு நம்மளை ஏற்றுக்கிட்டான் அப்படின்றது. ஸோ என்ன சொல்கிறான் மீனிங் இப்போ தான் புரியுது. நாங்கள் ரியலி அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக அப்படி டேவை ஹக் பண்ணிட்டு டேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறோம். அண்ட் இப்படி நம்ம அதில் ஒன் சைடு முடிச்சுக்கலாம்டா. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ நல்லா இருந்துச்சா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால தான்டா மீஸோ கேட்டுட்டு பப்பாடா மீஸ் அண்ட் சார் அங்கேயே போகிறான்